Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. இன்னைக்கு வீடியோல இந்த மேக்கப் லுக் தான் நான் எப்படி பண்ணேன்றதை பார்க்க போறோம். And இந்த மேக்கப் லுக் நான் பண்றதுக்கு வெறும் 6 ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் 6 ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போகிற லுக், ஒரு டீசெண்டான ஒரு மேக்கப் லுக் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக இந்த கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கவரேஜ் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது நம்ம போட்டிருக்க இந்த கன்சீலரை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே காதுலேயும் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் காது அசிங்கமாக வேறு கலரில் இருக்கும், அப்புறம் ஃபேஸ் வேறு கலரில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாக்லின் ஹில்லோட இந்த பேலட் எடுத்து வச்சுருக்கேன், ஐஷேடோ பேலட். ஸோ இதை வச்சு தான் நான் என்னோடய ஐப்ரோஸ், ப்ளஷ், அப்புறம் ஐஷேடோ, ஹைலைட்டிங் எல்லாமே இந்த ஒரே பேலட் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற இந்த பிளாக் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணி போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் இந்த மாதிரி மேல் வழியாக கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக அந்த பிளாக் ஐ ஷேடோ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு ரொம்ப லைட்டாக நம்ம வந்து கீழே ஒரு அவுட்லைன் வரைய போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு, பட் நான் ரொம்ப மெலிசாக ஒரு அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து எப்போவுமே பென்சில் ஐப்ரோஸ் வரைகிறதுக்கு தான் பிடிக்கும், அண்ட் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்பூலி வச்சு மேலேருந்து கீழ் வழியாக கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு இவன் மேலே ஒரு அவுட்லைன் வரையணும். கொஞ்சம் டார்க்காகவே வரைஞ்சிட்டோம். ஸோ இதை வந்து நான் கோம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஐப்ரோஸும் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் ஸ்டில் பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே கன்சீலர் வச்சு நம்மளோட ஐப்ரோஸ் கீழே வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து டிஃபைன்டாக தெரியும். அதனால ஸோ கீழே க்ளீன் பண்ண மாதிரியே மேலேயும் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் இந்த ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஐப்ரோஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு ஓகேஷாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதே கன்சீலர் வச்சு என்னோட லிட்ஸை நான் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன் ஐ ஷேடோவோட பேஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கன்சீலர் என்னோட லிட்ஸ் மேலே இருக்கிற ஃபைன் லைன்ஸில் போயிட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் அது மேலே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ஐ ஷேடோவுக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, இதை என்னோட ட்ரான்சிஷன் ஷேடை நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஷேடை வந்து நான் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ட்ரான்சிஷன் ஷேட் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ அடுத்து வந்து இந்த பிளாக் ஷேட் இருக்கு இல்லையா, இதை என்னோட அவுட்டர் கார்னர் ஆஃப் மை ஐஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ வேறு எங்கேயும் இந்த கலர் நான் கொண்டு போல, ஜஸ்ட் என்னோட அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளாக் ஷேட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஷிம்மரி ஷேட் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னோட லிட்ஸில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு. ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் பே ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது அண்ட் ஷார்ப்பாகவே இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கன்சீலர் வச்சு என்னோட எட்ஜில் அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ வந்து என்னோட ப்ரோ போன்ஸ் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரோ போன்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த கோல்ட் ஷிம்மர் ஷேட் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, இது என்னோட லோ வாட்டர் லைன் கீழே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் காஜல் வச்சு என்னோட லோ வாட்டர் லைனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே அப்பர் வாட்டர் லைன்லையும் ஃபில் பண்ணிடலாம். அப்பர் வாட்டர் லைனில் ஃபில் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பிகாஸ் உங்களுக்கு கண்ணில் குத்திக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நான் இதே காஜில் தான் ஐலைனர் பதிலாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நார்மலாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். விங் லைனர்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. இப்போ நான் ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் மஸ்காரா வச்சு என்னோட லேஷஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி விகிள் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு மஸ்காரா, ரொம்ப வால்யூம்லெஸ்ஸாக காட்டும் உங்களோட லேஷஸை. லோவர் லேஷஸ்ல இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்து ப்ளஷ்ஷுக்கு போயிடலாம். ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் வச்சு இதை செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ப்ளஷ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட்டிங்க்கு நான் வந்து இந்த கோல்ட் ஷிம்மரி ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது ஒரு ஹேண்ட் ப்ரஷ்ஷை நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் ரெகுலராக இன்னும் ஹைலைட் பண்ணிக்கணும், அங்கே ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோட சீக் போன்ஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷில் வந்து ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி என்னோடய ஃபிங்கர்ஸில் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்னோட கியூபிட்ஸ் போல ஹைலைட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி மம் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரஷ் வச்சு ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹைலைட்டரோட ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக இருக்கும். பட் ஐஷேடோவில் இருக்கிற அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபிங்கர்ஸால் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம இப்போ வந்து கடைசியாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக்கு நான் லாக்மே 95ஓட மேட் மூஸ் வெயிட்லெஸ் மேட் மூஸ் லிப் அண்ட் சீக் கலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து கோகோ சாஃப்ட். ஸோ இதை வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என்னோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்றதை வந்து இப்போ காட்டுறேன். 1 2 3 4 5 6 இந்த 6 ப்ராடக்ட்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டீசெண்டான மேக்கப் லுக் தான். நீங்கள் வந்து பார்ட்டிக்கு எதுவும் போகணுன்னா கூட நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக 6 ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த மேக்கப் லுக் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ தென் பாய்.